இவங்க ரெண்டு பேரும் மதி வீட்டுக்கு யாரெல்லாம் போகணும், எத்தனை மணிக்கு போகணுங்க எல்லா விஷயமும் இவங்களே முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் வீட்டு விஷயத்துல எந்த முடிவும் எடுக்க வேணாம், இவங்களே எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. பாக்கியராஜ், நீ இன்னைக்கு மார்க்கெட்டு போய் மட்டனு, நண்டு, மீன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. எனக்கு இன்னைக்கு நல்லா சாப்பிடணும் போல இருக்கு. எதுக்கு அதெல்லாம் வாங்கணும், நாம தான் இன்னைக்கு மதி வீட்டுக்கு போறோமே விருந்துக்கு. அவங்க வீட்டுல வந்து முறைப்படி நம்மள கூப்பிட்டு இருக்காங்கப்பா, நம்ம போகணும்ல. எல்லாரும் எதுக்கு போகணும், கூப்பிட்டதுக்காக சுரேஷும் மதியம் மட்டும் போயிட்டு வரட்டும். எங்க அம்மா நம்ம எல்லாரும் வருவோம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்துதான் சமைச்சு வச்சிருப்பாங்க. சுரேஷையும் மதியம் மட்டும் அமுச்சு வச்சா அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்கப்பா. அவங்க வீட்டுல என்ன நினைச்சா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அன்னைக்கு வெளியே போகும்போது இவ என்ன சொன்னா, எங்க கிட்ட உடம்பு முடியலனா வீட்லயே உட்காருங்கன்னு தானே சொன்னா. அதனால நாங்க இன்னைக்கு வீட்லயே இருக்கோம். எனக்கு வேற ஒரே சளியா இருக்கு, நீ நண்டு ரசம் பண்ணி வச்சுட்டு போமா. ஒரு விதத்துல அவங்க வராதது நல்லதுதான். ஏதாச்சும் பேசி வம்பிழுப்பாங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் நான் எழும்பிட்டேன். இன்னைக்கு லஞ்ச் சமைக்கிற வேலையில சந்தோஷமா இருந்தேன். இப்போ இவங்க குடுத்திருக்க மெனுவை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு நாளாச்சும் வெளியில வாங்கி சாப்பிடலாம்ல. எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஆசை தான், வெளியே எங்க கிளம்பினாலும் இப்படி அறக்க பறக்க கிளம்பாம கொஞ்சம் ஃப்ரீயா கிளம்பணும். எப்ப பாரு நான் தான் கிளம்புற கடைசி நிமிஷம் வரைக்கும் கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருக்கேன். பாக்கியராஜ், இப்பெல்லாம் நீ ரொம்ப அவளுக்கு உதவி பண்ற, எந்நேரமும் சமையல் கட்டிலே இருக்க. உங்க அப்பா என்னைக்காச்சும் எனக்கு இப்படி உதவி பண்ணி பாத்திருக்கியா? அப்ப நீ எதுக்கு இதெல்லாம் செய்யற?